நம்ம பார்த்தோம்னா தலைமைத்துவத்தினுடைய எல்லைகளை நாம பார்க்கிறோம். இன்னைக்கு 2 பாயிண்ட் இருக்கு. அதை முடிச்சுட்டு கடைசி சிலபஸை நாம நிறைவு செய்து நாம ஜெபிக்க போகிறோம். தேவன் தாமே நம்மை நடத்துவாராக. இதுவரைக்கும் நாம என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஸ்டடியை நாம ஆரம்பிச்சப்போ தலைமைத்துவத்தை குறித்து ஒரு மனுஷனுக்கு இருக்கிற தவறான சிந்தைகளை களைந்து விட வேண்டும் என்று 7 காரியங்களை நாம படிச்சோம். முதல் பாடம். 2வது, தலைமைத்துவத்தை பற்றின அந்த தவறான சிந்தைகள் உருவாவதற்கு சில வேர்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதை குறித்து நாம படிச்சோம். 3வது, அந்த வேர்களை கண்டறிந்து அதற்கு எப்படி நாம எதிர்வினை ஆற்ற வேண்டும் அப்படின்னு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலிருந்தும் பவுல் வாழ்க்கையிலிருந்தும் நிறைய காரியங்களை நாம படிச்சோம். 4வதாக நாம படிச்சது என்னன்னா, தலைமைத்துவத்தை நாம கட்டி எழுப்பணும்னா பிறரோடு நமக்கு உறவுகள் ரொம்ப அவசியம். அந்த அச்சாணியில தான் தேவ ராஜ்யத்தை மையமாக கொண்ட தலைமைத்துவம் சுழலுகிறது என்பதை ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. இப்போ நாம படிச்சிருக்கிறது என்னன்னா, ஒரு ராஜ்யம் என்று ஒன்று உண்டானால் அந்த ராஜ்யத்திற்கு என்ன இருக்குதுங்க, எல்லைகள் இருக்கு. அதை நம்ம தொடர்ச்சியா படிச்சுட்டு வர்றோம். அப்போ ஆவிக்குரிய எல்லைகள் என்ன? நம்ம வளருகிற பிராயத்தில் இருக்கிறோம். நல்ல ஒரு ஆரோக்கியமான தலைவர்களாக நாம இந்த வாலிப பிராயத்திலிருந்தே நாம வளரணும். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பெரிய பலன்களை கொண்டு வர வேண்டும் என்றால் நாம எல்லைகளை அறிந்து கொள்ளணும். எல்லை தாண்டும் பொழுதுதான் யுத்தங்கள் நடக்கிறத நாம பார்க்கிறோம். அப்போ ராஜ்யம் என்று ஒன்று உண்டானால் அந்த ராஜ்யத்திற்கு எல்லைகள் உண்டு. அதுபோல தேவ ராஜ்யத்திற்கு அடுத்த காரியத்திலும் ஒரு தலைவனுக்கு, பொறுப்பெடுக்கிற ஒரு நபருக்கு, குடும்ப தலைவருக்கு அல்லது ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு வாலிப தம்பிக்கு நிச்சயம் எல்லைகள் உண்டு என்று வேதம் சொல்லுது. 2 காரியம் சொன்னேன். என்னென்ன? முதலாவது பாயிண்ட், எல்லைகள் அப்படிங்கிறதுல முதல்ல நம்ம என்ன பாயிண்ட் படிச்சோம்? யாராவது ஒருத்தவங்க சத்தமா சொல்லுங்க. ஹூ ஐ ஆம், நான் யார். அதை யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையில இருந்து பார்த்தோம். அப்படி நாம தாண்டக்கூடாது. 2வது, கடந்த வாரம் என்ன பார்த்தோம்? ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமத்தல். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை நல்ல விரிவா நாம பேசலாம். அது ஊழியருக்கு அடுத்த ஒரு காரியம். ஏன்னா பாரம் அதிகமாய் சுமக்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிறாங்க. அந்த ஊழியத்தினுடைய ஃப்ரண்ட் லைன்ல அவங்க இருக்கிறாங்க. அவங்க மேல பாரம் சுமத்தப்படும் போது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை ஊழியர்கள் மத்தியில பேசும் பொழுது கர்த்தர் கிருபையா பேசுறார். ஆனா நமக்கு தேவையான விஷயம், தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லதுன்னு புலம்பல்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நீங்க சுமக்கிற நுகமானது தேவனால் உங்கள் மேல வைக்கப்பட்டதா அல்லது நீங்களாக சுமத்தி கொண்டீர்களா? இதுதான் கான்செப்ட். இதை வச்சுதான் பேசினேன். வேண்டாத பாரங்கள் நிறைய சொன்ன, பினான்சியலுக்கு அடுத்த காரியம், ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கு அடுத்த காரியம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா தேவையில்லாம நம்ம ஏன்னு கேட்டீங்கன்னா, தேவன் ஒருவர் மேல பாரத்தை வைக்கிறார்னா வலது பக்கத்தில் அவர் அந்த பாரத்தை சுமக்கிறவராய் இருப்பார். அதை நான் உங்களுக்கு சொன்னங்களா, அவர் கட்டாயம் சுமப்பார். அந்த சுமை நம்ம என்ன செய்யாது, அழுத்தாது. அடுத்து கர்த்தர் நம்ம மேல வைக்கிற பாரம் என்னவா மாறும்னா ஒரு தரிசனமா மாறி நம்மளை செயல்பட வைக்கும். ஒரு இடத்துல அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி போல உட்கார்ந்து அழ வைக்காது. அந்த பாரம் அழுறதுன்னா ஆத்துமாக்களுக்காக எல்லாத்துக்கும் அழுறோம். ஆனா போயிடுச்சேன்னு இழந்த ஒரு காரியத்தை குறித்து ஒரு நாளும் புலம்ப வைக்காத அந்த பாரம். கர்த்தர் நம்ம மேல பாரத்தை வச்சார்னா அது தரிசனமாக மாறி நம்மை செயல்பாட்டுக்கு கொண்டு வரும். அதனாலதான் நிதானிச்சு தேவ சமூகத்துல உட்கார்ந்து, இதை நான் சுமக்கிறேன்னு, இப்படிப்பட்ட அழுத்தம் எனக்கு இருக்கிறதே, இதனுடைய நோக்கம் என்ன, இதை நான் சுமக்கணுமா, இது எனக்கு தேவையான்னு கேட்டு கர்த்தருடைய உத்தரவை கேட்டு அதை விலக்கிட்டு முன்னேறி போங்க. அதுக்காக அந்த பாயிண்ட் நாம எடுத்தோம். இன்னைக்கு 3வதும் 4வதும் நாம பார்க்கிறது என்ன, ராஜ்யத்தினுடைய எல்லைகள் அப்படின்னா எடுத்துக்கோங்க. 2 யோவான் எழுதின நிருபத்துல 2வது நிருபம் 1வது வசனத்தினுடைய 9வது வசனம். 1:9. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல், கவனிங்க, மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல, நிலைத்திருக்கிறவனோ. நல்லா கவனிங்க, நீங்கள் யாரை உடையவர்களா இருக்கிறீர்கள். இந்த எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நெறிமுறைகள். கவனிக்கிறீங்களா? இப்போ நம்ம சட்டமன்ற நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த சட்டமன்றத்துல சில எத்திக்ஸ் இருக்கும். எப்படி பேசணும், எப்படி விஷயங்கள்லாம் சபாநாயகர் மேல உட்கார்ந்து சொல்றாரு பார்த்தீங்களா? காரணம் என்னன்னா, சட்டமன்றம் செயல்படும் பொழுது அந்த நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தான் உறுப்பினர்கள் செயல்படணும். ஓகேங்களா? ஒரு ராஜ்யம் சிறப்பாக செயல்படணும், தமிழக ஆட்சி சிறப்பாக செயல்படணும், தேசம் சிறப்பாக செயல்படணும்னா கவனிங்க, சட்டங்களை எழுதி வைத்திருக்கிறாங்க. டாக்டர் அம்பேத்கர் என்ன செய்திருக்கிறாரு? இந்திய தேசத்திற்கான சட்டத்தை நமக்கு வகையறுத்து கொடுத்தவர் அவர் தான்.
அப்போ எதுக்குங்க சட்டம், எதுக்குங்க எத்திக்ஸ், எதுக்குங்க நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் இப்படியும் அப்படியும் கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் இப்படித்தான் என்று சொல்லுவதற்கு அவருடைய ராஜ்யத்திற்கு சில நெறிமுறைகள் இருக்கிறது. இது ஆங்கிலத்துல எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சட்ட திட்டங்கள் அப்படின்னு நாம சொல்லுவோம். அப்போ நாம ஆண்டருடைய ராஜ்யத்திற்குள்ள செயல்படுகிற பணியாளர்கள் யாரா இருந்தாலும் நாம ஆண்டோட ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்கள். இதுவரைக்கும் நம்ம அப்படிதான் நடந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த விஷயத்துல ஒரு தலைவனுக்கு, ஒரு தேவ மனுஷனுக்கு, ஒரு விசுவாச பிள்ளைக்கு, ஒரு வாலிபருக்கு அத்தியாவசியமான விஷயம் என்னன்னா நெறிமுறைகள், எத்திக்ஸ். இந்த ராஜ்யம் இப்படிதான்ப்பா செயல்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த ராஜ்யம் எப்படி செயல்படுதுன்னு தெரியாம ஒருத்தர் உள்ள வந்துட்டாருன்னா சர்வமும் குழப்பம் ஆயிடும். அவர் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இங்க நன்கு கவனிச்சு பாத்தீங்கன்னா, யோவான் ஆரம்பம் முதலே, அதனாலதான் இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தை எத்தனை பேர் முழுசா படிச்சிருக்கிறீங்க? அதுல அதிகமா நீங்க படிச்சீங்கன்னா உபதேசங்கள், கற்பனைகள், கட்டளைகள், இதை அதிகமா வலியுறுத்தி பேசுறது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த யோவான் சுவிசேஷத்துல நீங்க படிப்பீங்க. அவர் தான் திரும்பவும் சொல்றாரு, அந்த வசனத்தை பாருங்க. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும், நாம பேசுற விஷயம் என்னன்னா மீறி நடத்தல், எல்லையை தாண்டி செயல்படுதல். இங்க பாருங்க, ரட்சிக்கப்படாததற்கு முன்பு அல்லது இன்னைக்கு ரட்சிக்கப்படாத ஜனங்களை நம்ம கவனிச்சு பார்க்கும் பொழுது அவங்க ஒன்றும் சொல்ற அளவுக்கு ரொம்ப ஒழுக்கக்கேடான வாழ்க்கையெல்லாம் வாழலை. இன்னமும் கூட சன்மார்க்கமாக பக்தி மார்க்கமாய் வாழுகிற நண்பர்கள் நம்மளை சுத்தி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த எத்திக்ஸ், அந்த நெறிமுறைகளை அவங்களுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களுடைய வேதங்களை படித்திருப்பதற்கு வாய்ப்பு கிடையாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நான் சொல்லாமே தொடக்கூட முடியாத ஒரு காலகட்டம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த பரிசுத்த வேதாகமும் உலகத்தில் இருக்கிற ஏறத்தாழ 8% மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் கர்த்தருடைய கிருபை. எல்லா பாவிகளுடைய கரத்துல அந்த பைபிள் போய் அவனை பரிசுத்தமா மாத்துது. ஆனா சில வேதங்களை தொட முடியாது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை தாண்டி அந்த வேதத்தை நம்மளால கண்ணால கூட பார்க்க முடியாது. அது அவங்க மட்டும்தான் வச்சிருப்பாங்க. அப்படிதான் ஒரு காலத்துல இந்த பரிசுத்த வேதாகமத்தை போப்புகள் கட்டி வச்சிருந்தாங்க. அப்ப மார்ட்டின் லூத்தர் எழும்பிதான் புரட்சியை உண்டு பண்ணி இதுல அநேக தவறுகள் இருக்குன்னு சொல்லி தேவாலய கதவுல அதை அடிச்சுட்டு வெளியே வந்து சீர்திருத்த சபையை உண்டாக்குனார். இன்னைக்கு நம்ம புரோட்டஸ்டன்ட் சர்ச்சுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த சீர்திருத்த சபையினுடைய தந்தை யாருன்னா மார்ட்டின் லூத்தர். அவர் தான் அதை உண்டாக்குனார். ரோமன் கத்தோலிக்க சபையிலிருந்து வெளியே வந்தார். அவங்க நியாயங்கள் தப்பு, அவங்க எத்திக்ஸ் தப்புன்னு சொல்லி சொன்னார். ஏன்னா வேத வாக்கியங்களோடு ஒத்து போகாத நெறிமுறைகளை கொண்டுதான் அவங்க தொழுகைகள்லாம் இருந்துச்சு. அதனால அவர் ஏத்துக்கவே இல்லை. ஏன், நான் பாவ மன்னிப்படைய ரோமுக்கு போகணுமா, நான் நடந்து போகணுமா, பாவ சீட்டு அப்படிங்கிற பாவ மன்னிப்பு சீட்டை பணம் கொடுத்து வாங்கிதான் நான் மன்னிப்படையணுமான்னு சொல்லி ஏராளமான கேள்விகள். அப்பொழுதுதான் பவுல் எழுதின ரோமருக்கு எழுதின நிருபத்தை அவர் படிச்சார். நல்லா கவனிங்க, நீங்க எல்லாம் அதிகமா படிக்க வேண்டிய ஒரு நிருபம். பைபிள் எல்லாத்தையும் நல்லாவே படிங்க. நல்ல கவனமா படிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு நிருபம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோமருக்கு எழுதின நிருபம். ரொம்ப அத்தியாவசியமான சத்தியங்கள், நடைமுறை சத்தியங்கள், கிறிஸ்டியன் எத்திக்ஸ் அதிகமா இருக்கிறது எங்கன்னு கேட்டீங்கன்னா ரோமருக்கு எழுதின நிருபத்துல அவர் சொல்றார். ரோமர்களுக்கு எழுதுறார். அப்பதான் அவர் படிக்கிறார். படிக்கும் பொழுது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னு 1ஆம் அதிகாரத்துல அவர் படிக்கும் பொழுதுதான் நாம இப்படி பணம் கொடுத்து பாவ மன்னிப்பு சீட்டை வாங்கி மனம் திரும்பணும்னு அவசியம் கிடையாது. செத்து போனவங்களுக்கு ஞான ஸ்நானத்தை கொடுப்பதற்காக, செத்து போனவன் எங்க போனான்னு தெரியாது, ஆனா பரலோகத்துக்கு போகணும்னா இந்த சீட்டை வாங்கன்னு அன்னைக்கு சீட்டை வித்து, பாவ மன்னிப்பு சீட்டை வித்து பணத்தை சேர்த்துட்டு இருந்தாங்க ஒரு குரூப். அப்பதான் இவர் அந்த வசனத்தை படிச்சப்போ நீதிமான் எப்படி பிழைப்பான், விசுவாசத்தினாலதான் பிழைப்பான்னு சொல்லி அந்த வசனம் தான் அவருக்குள்ள ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை உண்டாக்குச்சு. அதுக்கப்புறம் தான் வெளியே வந்து தவறுகளை கண்டிச்சார். எதுக்கு நான் சொல்ல வர்றேன், நாமும் சரி நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களும் சரி நெறிமுறைகளை எப்படி உண்டாக்குகிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு தவறு செய்யும் பொழுது, ஒரு பாவம் செய்யும் பொழுது, விழுந்து எழுந்திருக்கும் பொழுது கவனிங்க, அனுபவங்களை தத்துவங்களாக மாற்றுகிறார்கள். சொல்லுங்க பாப்போம். நான் விழுந்துட்டேன், ஒரு காரியத்துல நான் தப்பு பண்ணிட்டேன், விழுந்துட்டேன், அடுத்த முறை விழக்கூடாதுன்னு உள்ள இருந்து நிறைய பாட்டு வருது, தத்துவம். விழுந்தவனை போய் கேட்டு பாருங்க, தப்பு எக்கச்சக்கமான தத்துவம் தத்துவ புத்தகம் எல்லாம் பார்த்திருக்கீங்க, தத்துவ ஞானிகள், அதெல்லாம் பாத்தீங்கன்னா விழுந்த பிறகு பேசப்படுகிறவைகள் தத்துவங்கள். ஆனா இங்க பரிசுத்த வேதாகமத்துல விழுவதற்கு முன்பாக பேசப்படுகிறவைகள். விழுந்தவனை பத்தி எழுதியிருக்கிறார் தாவீது. 51ஆம் சங்கீதத்தை எழுதுனதுக்கு காரணம் என்ன, விழுந்த பிறகு எழுதுனா. ஆனா எல்லா சத்தியங்களும் அப்படி கிடையாது. விழுவதற்கு முன்பாகவே ஆண்டவர் எச்சரித்த வாக்கியங்கள் இந்த பைபிள்ல நிறைய இருக்கு. குறிப்பு என்ன அப்படின்னா, நான் வாழுவதற்கு, நான் ஒழுக்கம் உள்ளவனாய் இருப்பதற்கு, ராஜ்யத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கு நானே எனக்கு ஒரு எத்திக்ஸை உண்டாக்கிக்க முடியாது.
நான் ஒரு நெறிமுறையை உண்டாக்கிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு செல்ஃபிஷான ஆளு. ஏன்னா உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன், தாவீது தப்பு பண்ணான். நல்லா புரிஞ்சுக்கணும். தாவீது ஒரு விஷயத்துல மட்டும்தான் தப்பு பண்ணான். தப்பு பண்ணி 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் கர்த்தர் நாத்தான் கிட்ட பேசுறாரு. நாத்தான் கிட்ட பேசும்போது அவன்கிட்ட போய் பேசு, இந்த மாதிரி பண்ணிட்டான்னு ஒரு டிராமா பண்றாரு நாத்தான். ஒருத்தன் இருந்தான் குடியானவன், அவன்கிட்ட ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு, அந்த 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 பணக்காரன்ட்ட நிறைய ஆடுகள் இருந்துச்சு, சொந்தக்காரன் ஒருத்தன் வந்தான், கவனிக்கிறீங்களா, சொந்தக்காரன் ஒருத்தன் வந்தான், அப்ப தான் ஆட்டை பிடிச்சி அடிக்கிறதுக்கு அவன் மனசு இல்லாம மகளை போல வளர்த்தானே ஒரு ஆட்டுக்குட்டி, அதை எடுத்து அவன் அடிச்சானோன்னு தாவீதுக்கு எங்க இருந்து கோவம் வந்துச்சு? ஏன் கோவம் வரணும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ராஜாங்கத்திற்கு சில எத்திக்ஸ் இருக்கு, ஆனா அந்த தப்பம் பண்ணவன் அவன் தான். அப்ப எனக்கு அப்படின்னா நெறிமுறையை நான் மாத்திக்கிறேன், ஏன்னா நான் ராஜா. ஊரானுக்குன்னு வரும்பொழுது கோபம் வருது. ஏன்? ராஜ்யத்தின் சட்ட திட்டங்களுக்கு நீ கட்டுப்பட்டு நடக்கணும். அவன் எவனா இருந்தாலும் அவனை கொல்றண்டு எந்திரிச்சுட்டான். உடனே நாத்தான் சொன்னான், நீ தாண்டா அவன். அப்ப எனக்கு நானே உருவாக்கி கொள்ளுகிற எத்திக்ஸ், நெறிமுறைகள் சுயநலமானவைகள். நான் தளர்த்திக்கலாம், எனக்காக நான் தளர்த்திக்கலாம், கொஞ்சம் மாத்திக்கலாம், என் மகனுக்காக, மகளுக்காக, என் வீட்டாருக்காக வளர்ச்சிக்கலாம். ஆனா உங்களுக்குன்னு வரும்போது ஏன்பா அப்படி செஞ்ச, ஏன்பா அப்படி செஞ்சேன்னு ஒரு ராஜா பேசலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எத்திக்ஸ் அப்படின்னா ஒரு தனி மனுஷன் தனக்காக எழுதிக்க கூடாது. அவன் அந்தரங்கத்துல சட்டங்களை மீறுவான். சவுல பாருங்க, ஒரு சூனியக்காரி கூட தன்னுடைய தேசத்துக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு ராஜாவானப்ப துரத்தி விட்டான். துரத்துனா இல்லைங்களா? ஆனா அவனுக்கு பிரச்சனை வந்துச்சு. கர்த்தர் பேசல, தீர்க்கதரிசி பேசல, சாமுவேல் செத்து கொண்டு போய் ராமாவில புதைச்சாச்சு, யாருமே இல்ல, லீடிங்கே கிடையாது. என்ன செய்யறான்? பெலிஸ்தியர்கள் சுத்தி நிக்கிறாங்க. அப்பதான் ஒண்ணு நடக்குது. எந்த சூனியக்காரிகள் தன் தேசத்துக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு துரத்துனானோ அந்த சூனியக்காரியுடைய தேவை இப்ப அவனுக்கு தேவைப்பட்டுச்சு. வேஷம் மாதிரி எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒருத்தியை தேடி போனதுக்கு காரணம் என்ன? ஏப்பா நீ தானே ஒரு காலத்துல துரத்துன. ராஜாங்கத்தினுடைய எத்திக்ஸ், நியாயப்பிரமாணத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கிற தேசம் இது, சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற தேசம் இது, யெகோவா தேவனுடைய உடன்படிக்கைக்கு கட்டுப்பட்ட தேசம் இது. அதனால சூனியக்காரி ஒருத்தி கூட இருக்கக்கூடாதுன்னு துரத்திட்டான். ஆனா இவனுக்குன்னு தேவை வரும்போது தேடி போறான் சூனியக்காரிய. நீங்க எதுக்கு திரும்ப திரும்ப நான் சொல்றேன்னா, நீங்க உங்களுக்கான வாழ்க்கை நெறிய நீங்க உண்டாக்கி கொள்ள முடியாது. கொஞ்ச காலம் அது உங்களுக்கு பலனளிக்கும், எனக்கு பலனளிக்கும். ஆனா தவறு செய்யணுங்கிறதான இன்டென்ஷன் உள்ள வரும் பொழுது, சோதனை வரும் பொழுது, நாம் அந்த நெறிமுறையை கொஞ்சம் நமக்கு ஏத்த மாதிரி வளைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? வளைச்சிடலாம். அதனால ரொம்ப முக்கியமா நமக்கு, நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்கள், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நமக்கு ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜாவுடைய நெறிமுறைகள் தான் உங்க கையில இருக்கிற புதிய ஏற்பாடு. அல்லேலூயா. அது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, கிறிஸ்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போல, அவருடைய மரணத்திற்கு பிறகு பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டார் பாருங்க மேல் வீட்டறையில. அப்ப அப்போஸ்தலர்களை கொண்டு நிருபங்களின் மூலமாக எல்லா எத்திக்ஸையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்காரு. பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்துட்டார். அதுக்காக பழைய ஏற்பாடு வேணான்னு நான் ஒரு நாளும் பேசல, ரொம்ப அவசியம். ஸ்டான்லி என்ன சொல்லும்போது சொல்லுவாங்க, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில் மறைந்திருக்கிறது, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் மலர்ந்திருக்கிறது அப்படின்னு. அந்த வார்த்தை புரியுதுங்களா? பழைய ஏற்பாடு எங்க மறைஞ்சிருக்கான்? புதிய ஏற்பாட்டுல மறைஞ்சிருக்கான். பழைய ஏற்பாடு எங்க மலர்ந்திருக்கான்? புதிய ஏற்பாட்டுல மலர்ந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது எனக்கான இல்லுமினேஷன் என்ன. அப்போ இந்த ராஜ்யத்தை சேர்ந்த நான், என்னுடைய தலைமையை நான் சிறப்பாக செயல்படணும்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட சின்ன பொறுப்போ பெரிய பொறுப்போ அதுல நான் உண்மை உள்ளவனா இருக்கணும் அப்படின்னா, ஒரு காரியத்தை நீங்க மீறக்கூடாது. எதுனா, ராஜாவினுடைய நெறிமுறைகள், ராஜாவினுடைய உபதேசங்கள், அதுல நீங்க கவனமா இருக்கணும். 4வது பாயிண்ட் வாசிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், நமக்கு தெரிஞ்ச வசனம் 11, 12 வாசிங்க. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. இருக்குங்களா? 11ஆம் வசனம், 12ஆம் வசனம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் எப்படி இருக்கிறேன் சொல்லுங்க, எப்படி இருக்கிறேன்? மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். காலையில இந்த வாலிபர் முகாமுக்காக ஆயத்தப்படும் பொழுது சில டீடைல்ஸ் நான் எடுத்தேன். பிள்ளைங்களுடைய தற்போதைய பிரச்சனை என்ன அப்படின்னு சில டீடைல்ஸ் நான் எடுக்கும் பொழுது, ஜெபத்துக்காக நான் எடுத்தேன். அப்படி எடுக்கும் பொழுது கம்பேரிசனால, மற்ற வாலிப பிள்ளைகளோடு இருக்கிற அந்த கம்பேரிசன் ஒத்து பார்க்கணும், அதனால
இன்னைக்கு மன அழுத்தத்திற்குள்ளாக தள்ளப்பட்ட பிள்ளைகள் வந்து 10ல் 7% பேர் இருக்காங்க. அந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதுங்களா? கம்பாரிசன். மற்ற வாலிப பிள்ளைங்களோடு ஒத்து பார்க்கறது, அவங்களுக்கு இருக்கிற வசதி, அவங்களுக்கு இருக்கிறதான ஆடம்பரம், அவங்களுக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலு, பைக்கு, அவங்களுக்கு கையில வச்சிருக்கிற காஸ்ட்லி செல்போன்ஸ், அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, ஒப்பீடுகளினால் மன அழுத்தத்துக்குள்ள வாழ்ற பிள்ளைகள் வந்து இன்னைக்கு ஏராளம்னு சொல்றாங்க. கவனிக்கிறீங்களா? எதனால? கம்பாரிசன். நான் ஒருத்தரோட ஒத்து பார்க்கிறேன், என் குடும்பத்தை அவன் ஸ்டேட்டஸோட வச்சு ஒத்து பார்க்கிறேன். என்னை ஏன்டா இந்த குடும்பத்துல கர்த்தர் பிறக்க வச்சாரு, நான் ஏன்டா இந்த குடும்பத்துல வந்து பிறந்தேன்? ஏன் வளர்ற வரைக்கும் கேட்க மாட்டான். ஆனா அவனுக்குன்னு அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படாத ஒரு நிலை வருது. அவன் பாடம் படிச்சுட்டு 12th முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகும்பொழுது அவனுக்கு அத்தியாவசியமான அதாவது அனாவசியமான தேவைகள் நான் சொல்லல, அத்தியாவசியமான தேவைகளை சில நேரத்துல வாழ்க்கையில சந்திக்கப்படாது இருக்கும் பொழுது வாலிப பிள்ளைகள் விரக்தியின் உச்சத்திற்கு போறாங்கன்னு சொல்றாங்க. 2வது திருட ஆரம்பிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. 3வது அண்டர்ல அக்கிரம செய்கைகளை செய்யறாங்க அப்படின்னு அந்த டீடைல் சொல்லுது. ஏங்க, அவன் யார் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. பணம் கொடுக்குறான், கையை வெட்டுறான், பணம் கொடுக்குறான், காலை வெட்டுறான், பணம் கொடுக்குறான், குண்டு போட்டு போறான். காரணம் என்ன? அவன் எப்படி வந்து வெளியரங்கத்துல அவன் வசதியா இருக்கான், விரும்பினதை அவன் எப்படி உடனே சம்பாதிக்கணும்னா அண்டர்ல அவன் மற்றவர்களோடு வைத்திருக்கிற டீலிங், பிசாசோடு வைத்திருக்கிற டீலிங், இதெல்லாம் இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்குள்ள ஒரு டிப்ரெஷன். இந்த வசனம் என்ன சொல்லுது? பவுலை போல கர்த்தருக்காக நம்ம கம்பேர் பண்ணல. எல்லா அப்போஸ்தலரும் பிரயாசப்பட்டாங்க. ஆனா பவுல் சொல்றாரு, நான் அதிகம். சொன்னாரா இல்லைங்களா? அவர்கள் அப்போஸ்தலரா? நான் அப்போஸ்தலர். அவர்கள் இஸ்ரவேலரா? நான் இஸ்ரவேலர். அவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரரா? நான் அதிகம்ங்கிறாரு. நான் அதிகமாய் பாடுபட்டேன் அப்படிங்கிறார். ஏன் அவர் பாடுபடணும்? என்ன ஸ்டேட்டஸ்ல அவர் இருந்தாரு? பயங்கரமான ஒரு உயரத்துல, ஒரு நல்ல இடத்துல, ஒரு நல்ல வகுப்புல, பயங்கரமான ஒரு உயரத்துல இருந்த ஒரு மனுஷன். கவனிக்கிறீங்களா? சில வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, அவர் எதுவும் கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதினு கூட அவரை சொல்றாங்க. இப்படி இருந்த மனுஷன் ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டாராம். எதை கத்துக்கிட்டாராம்? மன ரம்மியம். சொல்லுங்க. இந்த ராஜ்யத்தினுடைய எல்லை என்ன தெரியுங்களா? பிரதான எல்லை நீங்க கற்றுக்கொள்ளுகிற மன ரம்மியம். நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, தப்பா புரியல. இது போதுண்டா உனக்கு அப்படின்னு கர்த்தர் கொடுக்கல. இவ்வளவுதான்டா உனக்கு அப்படின்னு சொல்லி கர்த்தர் கொடுக்கல. ஆனால் நீ விரும்புகிறது வருகிற வரைக்கும் நீ அந்த மன ரம்மியத்தை காத்துக்கணும். மற்றவங்களோட கம்பேர் பண்ணி உன்னை என்ன செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்கே பாருங்க, எந்த இடத்துல மன ரம்மியம் உடையுதோ அந்த இடத்துல சகல பகைகளும் வரும், சகல போராட்டங்களும் வரும். நல்லா கவனிங்க. ராஜ்யத்தினுடைய 4வது பிரதான எல்லை நீங்க கற்றுக்கொள்ளுகிற. இப்ப பாஸ்டர் வந்து என் தலைமையில கையை வச்சு பிரதருக்கு மன ரம்மியம் உண்டாவதாக அப்படின்னு சொன்னா வராது. வரங்களை கைகளை வைக்குதலின் மூலமாக கர்த்தர் கடத்துகிறார். நான் உன்மேல் என் கைகளை வைத்த போது உனக்கு உண்டான வரத்தை கொடுத்து அசதியா இருக்காதப்பான்னு பவுல் வந்து தீமோத்தேயுக்கு சொன்னார். அப்ப வரங்களை எப்படி உங்க மேல கடத்துறாருன்னா, பாஸ்டர் உங்க தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணும் பொழுது அவர் மூலமாக வரங்களை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்றாரு. ஆனா ஆட்டிடியூட், மனோபாவம், கனிகள் என்பது உருவாக்கப்பட வேண்டியது. கவனிக்கிறீங்களா? எப்படிங்க? மனரம்யம்னா திடீர்னு நீங்க எதிர்பார்க்காத பயங்கரமான பினான்சியல் கிரைசிஸ் உங்களுக்கு வரும். உங்களால இப்படி அப்படி 4 பக்கமும் நகரவே முடியாது. நல்ல வருமானம் வந்த இடத்துல கட்டாயி போய் என்னடா இப்படி நம்ம ஒரு சூழ்நிலை இப்படி இருக்கே அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி இல்லாமையில நீங்க கடந்து போகும்போது கர்த்தர் வேடிக்கை பார்க்கிறாரு மாத்திரம் இருந்துராதீங்க. அந்த இடத்துல ஒரு காரியத்தை எனக்குள்ள கட்டி எழுப்ப விரும்புறாரு. அது என்னன்னா, கிடைக்கிற சாப்பாடு, கிடைக்கிற பணம், கவனிக்கிறீங்களா? கிடைக்கிற வருமானம், இதுல உன்னால சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்னா அங்க எதையுமே கத்துக்க முடியாது. கர்த்தர் வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு நெருக்கத்தை, ஒரு போராட்டத்தை வந்து சும்மா அனுமதிக்கல. இந்த பூமியில நம்ம பார்க்கிறோம், பெரிய பெரிய மல்டி மில்லியனர்ஸ் நம்ம பார்க்கிறோமே, அவங்க எல்லாம் வந்து வாழ்க்கை பரம்பரை ஃபுல்லா அப்படி நம்ம இருந்துடலாம். அவங்க எல்லாம் அடிபட்டு பாடுபட்டு அவங்க இல்லாமையில இருந்துதான் இன்னைக்கு வந்து பெரிய ஆளா மாறி இருக்கிறாங்க. ஆனா அவங்க மனரம்யத்தை காத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு தேவ ராஜ்யத்துல நல்ல தலைவனாக செயல்படணும் அப்படின்னு சொன்னா, நம் மூலமா ராஜ்யம் விரிவடையணும்னு சொன்னா, ராஜ்ய பக்தி விருத்தி அடையணும்னு சொன்னா, எல்லைகள் பெருகணும்னு சொன்னா, நாம காத்து கொள்ள வேண்டிய 4வது பிரதான எல்லை மனரம்யம். ஒரு நாள் யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்களும் நானும் கம்பேர் பண்ண முடியாத உயரத்துல இருக்கும். புரியுதுங்களா? மடியிலிருந்து இறங்கி வந்து நம்மளை கொண்டு போய் அவர் மடியில உட்கார வச்சிருக்காருன்னு பவுல் சொல்றாரு. நான் அடிக்கடி பிரசங்கத்தை சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தை விட்டெல்லாம் இறங்கி வரல. காலையில கூட சொன்னேன், அவர் மடியிலிருந்து இறங்கி வந்தாரு.
ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், குழந்தைய வந்து சேர்ல இருந்து இறக்கிடலாம், அம்மா மடியில இருந்து இறக்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவ்வளோ பிதாவோடு ஒப்புரவாய் இருந்தார் குமாரன். எதுக்குங்க இறங்கி வந்தார் மடியை விட்டு? நம்மள அவருடைய மடியில கொண்டு போய் சேர்க்க. அதனால நீங்க யாருக்கும் தாழ்ந்தவங்க கிடையாது. நம்ம யாருக்கும், ஏன்னா இன்னைக்கு இருக்க ஸ்டேட்டஸை வச்சு மத்தவங்களோட கம்பேர் பண்ணி எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் படிச்சிருக்கிறேன், நான் இப்படிதான், ரட்சிக்கப்படாதவன், அவன் இப்படி, அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் இல்ல. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நமக்கு வேறு உலகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனா அதே நேரத்துல இந்த பூமியில உங்களுக்கு எதெல்லாம் கர்த்தர் வாக்கு பண்ணினாரோ, அந்த வாக்கு பண்ணினது அவர் சொன்ன வழியில உங்களுக்கு வந்து சேர்ற வரைக்கும் உங்க மன ரம்மியத்தை பத்திரமா பாதுகாத்து கொள்ளுங்க. ஒரு இல்லாமையில, தேவையின் மத்தியில, அப்படிதாங்க ஊழியத்துல நான் பெருசா வளர்ந்துட்டேன்னு சொல்ல, நீங்க அண்ணனை கேட்டீங்கன்னா 1008 சாட்சி சொல்லுவாரு, என்ன கேட்டீங்கன்னா எக்கச்சக்கமான சாட்சி சொல்லுவேன். எதையும் வச்சுக்கிட்டு செய்யல. அதான் தேவனுடைய ராஜ்யம். ஏற்கனவே சொன்னேன், உலகமெங்கும் போய் எல்லாரையும் சீஷராக்குன்னு என்னத்தை கொடுத்துட்டு போனாரு? என்னத்துங்க கொடுத்துட்டு போனாரு? ஒன்னையும் கொடுக்கல. ஆனா 3 வருஷம் கூட இருந்து விசுவாசம்னா என்னன்னு கத்து கொடுத்துட்டு போனார். அப்படின்னு சொல்லிட்டு போனார், பிதாவினிடத்துல நீங்க என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் எருசலேம்ல காத்திருங்கப்பான்னார். பரிசுத்த ஆவியானவர் வந்தார். வெள்ளியும் பொன்னும் அவர்கள் கால்களுக்கு வந்தது. கேட்டான், குணமாக்குன்னு ஒருத்தன் பாக்குறான். அவன் சொல்றான், நீ எதிர்பார்க்கிறது என்கிட்ட இல்ல, ஆனா நீ எதிர்பாராத ஒன்று என்னிடத்துல இருக்கு, நீ நினைச்சாலும் எழுந்து நடக்க மாட்ட. இயேசுவின் நாமம் என்னிடத்தில் இருக்கிறது. எப்பயுமே அந்த பரிசுத்த திமிர்ல வாழுங்க. அல்லேலூயா. வார்த்தை எப்படி இருக்கு? இருக்கணும். பரிசுத்தத்துக்குன்னு ஒரு திமிர் இருக்கு. பணம் இருந்தா சில பேருக்கு திமிர் இருக்கும், பரிசுத்தவானுக்கு திமிர் பெருசா இருக்கணும். அப்படிதாங்க இருந்தான் யோசேப்பு. கம்பேர் பண்ண முடியாத உயரத்துல இருந்தான். ஸ்டில் நீ சிறைச்சால இருக்கலாம், ஆனா அவன் உயரத்துக்கு, அவன் பரிசுத்தத்துக்கு எவனாலையும் வர முடியல. இன்னைக்கு பணம் அவர்கிட்ட இருக்கும், அவர்கிட்ட நாளைக்கு இப்படி ரொட்டேஷன் ஆகுறது பணம். ஆனா பரிசுத்தம், கிருப, வரம் ஒரு மனுஷனை உயர்த்தும். ஆகையினால் நீங்க உயர்த்தப்படுகிற வரைக்கும் ஒரு எல்லையை ரொம்ப கவனமா காத்துக்கோங்க. காலத்துக்கு முந்தி எதுலையும் செயல்பட்டுறாதீங்க. மன ரம்மியம். பவுல் சொல்றார், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், எங்க வச்சாலும் இருப்பையா. அல்லேலூயா சொல்லுங்க. அதெல்லாம் இன்னைக்கு நான் பேசலாம், நான் பேசிக்கிட்டு மட்டும்தான் இருக்கிறேன். நான் ஓப்பனா சொல்றேன், பேசிக்கிட்டு மட்டும்தான். ஆனா பிராக்டிக்கல் வரும்போது பெரும் போராட்டமா தான் இருக்கு. ஆனா அந்த அனுபவத்துல போய் வெளியே வரும்போது பரவாயில்லடா சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கத்துக்கிட்டேன்டா அப்படின்னு ஒரு திருப்தி நமக்கு வருது பாருங்க. அதனால தம்பிமார் தங்கச்சிமாரெல்லாம் என்கரேஜ் பண்றேன், இப்ப நீங்க இருக்கிற சூழ்நிலை நிரந்தரம் கிடையாது. அல்லேலூயா. மறுபடியும் சொல்ல, நிரந்தரமே கிடையாது. உங்களுக்காக கர்த்தர் டிசைன் பண்ணி வச்சிருக்கிற எதிர்காலம், திருமண வாழ்க்கையெல்லாம் வித்தியாசமானது. அல்லேலூயா. மகிமையா இருக்கும். ஆனால் அது வரைக்கும் எந்த ஒரு பிளஸிங்கா இருந்தாலும் மன ரம்மியம் என்கிற எல்லையை ஒரு நாள் உடைச்சிரு. அதுதான் நம்மளை உள்ளே வச்சிருக்கு. அதுதான் எங்க வச்சிருக்குங்க? நம்மள அந்த ராஜ்யத்துக்குள்ளே வச்சிருக்கு. பவுலா இருந்தாலும், மற்ற அப்போஸ்தலர்களா இருந்தாலும், ஓகேங்களா, இயேசு கிறிஸ்துவா இருந்தாலும், எதை உடைக்க ஒப்பு கொடுக்கலன்னா மன ரம்மியம். இன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடுறேன், நாளைக்கு அது இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு நல்ல இடத்துல இருக்கேன், நாளைக்கு அது இல்லாம இருக்கலாம். கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு இப்படி கிடைக்குது, நாளைக்கு அந்த வருமானம் இல்லாம இருக்கலாம். ஆனா எது இருந்தாலும் இல்லாம போனாலும் உங்களோட இயேசு இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அல்லேலூயா. அவர் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம கம்பேர் பண்ண முடியாத உயரத்துல நாம இருக்கிறோம். நம்ம உயரத்துல அந்த ஒரு 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 தைரியம் நமக்கு எப்பயுமே இருக்கணும். எதுல கர்த்தர் நம்ம குறை வச்சாருங்க? எதுல குறை வச்சாரு? ஏதோ பணம் கிடைக்கிறத வச்செல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அது எல்லாருக்கிட்டையும் இருக்கு. ஆனா பரிசுத்தம் எல்லார்கிட்டையும் இருக்கா? இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கிற கீழ்ப்படிதல், உங்கள்கிட்ட இருக்கிற இந்த பொறுமை எத்தனை பேர்கிட்ட இருக்கு? கவனிச்சு என்னைக்குமே நீங்க வந்து உங்களை யோசித்து பாருங்க. நீங்க முந்தி எப்படி இருந்தீங்க? நம்மலாம் ஒரு காலத்துல ரட்சிக்கப்படாததுலாம் போற போக்குல சாமி கும்பிட்டாலு இன்னையும் சேர்த்தான் சொல்றான். ஆனா இன்னைக்கு இவ்வளவு நேரம் கால் முடக்கி கர்த்தருடைய வார்த்தையை காலையில இருந்து இது வரைக்கும் இல்ல, இப்ப எங்க இருந்து உங்களுக்கு இந்த பொறுமை வந்துச்சுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இது உங்களால முடியுமா? இதெல்லாம் வைரம், இதெல்லாம் வைடூரியம், இதெல்லாம் தங்கம், இதெல்லாம் மற்றவங்களுக்குள்ள கிடைக்காதுங்க. எப்பயுமே உங்களுக்குரிய மேன்மை பாராட்டுங்க. பெருமை பாராட்ட சொல்லல, மேன்மை பாராட்டுங்க. இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற விலை மதிப்பற்ற பொக்கிஷம். இந்த பொறுமை, இந்த உபத்திரவத்தை சகிக்கிறது, இந்த பாடுகளை பொறுத்து கொள்றது, அந்த பாதையில நீங்க போகும் பொழுது அந்த கஷ்டத்தை பொறுத்து கொள்றது, குடும்ப சூழ்நிலையை பார்த்து உங்களை வந்து நீங்க ஒரு பெரிய விஷயத்த நீங்க கேட்காம தற்காலிகமா அதை அனுபவிக்கிறது, ஒரு சாப்பாடு காரியமா இருக்கலாம், போக்குவரத்து காரியமா இருக்கலாம். நீங்க உங்க சூழ்நிலைக்கு ஏத்தாற் போல இந்த வசனத்தை பிரிச்சு எடுத்துக்கோங்க. ஆனா சபைக்கு சொல்ற, தலைவர்களுக்கு சொல்ற, ஊழியம் செய்கிற நீங்க எல்லாம் உங்க பாஸ்டரோட இணைஞ்சு உடன் ஊழியம் செய்யற நீங்க பிள்ளைங்க, உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் என்னன்னா,
ஒரு காலமும் நீங்க மற்ற யாரோடையும் உங்களை கம்பேர் பண்ணி வாழாதீங்க. நீங்க ஒரு யூனிக்கான பர்சன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்படிதானே? அப்படிதானுங்க. ஒரு யூனிக்கான ஆள். உங்க ஸ்டேட்டஸ், உங்க தகுதி, ஃபேமிலி பேக்ரவுண்ட், அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனால நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க, மேன்மையா இருப்பீங்க. இப்ப இருக்கிறத விட நம்ம சபைக்கு கூட கர்த்தர் பெரிய இடத்தை தருவாரு. இன்னும் ஒரு வாரத்துல ஆமேனே இல்லையே ஏசப்பா. சொன்ன உடனே சொல்லணுமே ஆமேன், அல்லேலூயா சொல்லணும். அல்ல இப்படியே இருந்துடலாமா நம்ம? அதுல திருப்தியே இருக்கக்கூடாது. இந்த விஷயத்துல மட்டும் திருப்தியே இருக்கக்கூடாது. ஆத்துமாக்கள் வேணும். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம், அது வேற. ஆனா ஆத்துமானு வந்தா பார்பர் அம்மையார் சொல்லுவார், எனக்கு எதுவுமே வேணாம், பெரிய ஊழியக்காரி, எனக்கு எதுவுமே வேணாம், ஆனா இயேசுவுக்காக எனக்கு எல்லாம் வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் ஸ்டேட்டஸ், அந்த அம்மாவோட ஸ்டேட்டஸ், எனக்கு எதுவுமே வேணாங்க, ஆனா இயேசுவுக்காக எனக்கு எல்லாம் வேணும். புரியுதுங்களா? நான் வந்து மாடி கோபுரம் கட்டி மாடி அறையில உலாவறதுக்கு நான் இடம் கேட்கல. ஆத்துமாக்கள் பெருகுதியா, எனக்கு இடம் வேணும். கேளுங்க ஆண்டோடைய சமூகத்துல. யாருக்காக கேட்கிறேன்? ராஜ்ய விரிவாக்கத்திற்காக கேட்கிறேன். யாரை விட்டு கொடுத்தாரு? அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க. எல்லாரும் அவருடைய பார்வைக்கு சமம். எல்லாருடைய அவருடைய பார்வைக்கு சமம். இன்னைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். தற்போதைய நிலை உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பலிபீடத்திலிருந்து கர்த்தர் எனக்கு உங்களுக்கு பேசுகிறார். கொஞ்ச காலம் மனரம்யம் என்கிற எல்லைக்குள்ள அடங்கி இருக்கும். அது உங்களை அப்படியே உள்ளே வச்சு காத்திருக்கும். நாள் ஒன்று வரும், கட்டாயம் நீங்க உயர்த்தப்படுவீங்க. மறைந்திருக்கிற நம்ம மலை மேல் இருக்கிற பட்டணமா கர்த்தரை மாற்றுவார். ஒத்துக்கிறவங்க கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த 4 ராஜ்யத்தினுடைய எல்லைகள், நிறைய விஷயங்களை சொல்லலாம். பரிசுத்த அப்போஸ்தலர்கள், பக்தர்கள் எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையில இந்த ராஜ்யத்தை கட்ட உள்ள இறங்கி வந்த தலைவர்கள் எல்லாரும் எதை காத்து கொண்டாங்கன்னா மன ரம்யத்தை. அதை கத்துக்கணும். மறுபடி சொல்ற, அதை கத்துக்கணுமே தவிர யார் தலையில கை வச்சாலும் அது வராது. அந்த சூழ்நிலையில வச்சு நம்மளை உருவாக்குவார். அப்படி அங்க ஏறி இந்த நிறைய இந்த சாம் சுந்தர் அவங்களுடைய ரீல்ஸ் நிறைய பார்ப்பேன். தெரியும் உங்களுக்கு, அண்ணனுக்குலாம் தெரியும் சாம் சுந்தர். அவங்க ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஆலமரமா அந்த சபை தேசம் எங்கும் நிக்கிறதுக்கு காரணம், லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடி ஆராதிக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அந்த மனுஷனுடைய முழங்கால், சிறுமையில் அவங்க பண்ண ஊழியம், ஒத்த ரூபாயை வச்சுக்கிட்டு செஞ்ச ஊழியம். யாரும் வந்து வச்சுக்கிட்டு செய்யலைங்க, எல்லாரும் விசுவாசத்துலதான் செஞ்சாங்க. இன்னைக்கு அசைக்க முடியாத உயரத்துல அவங்க நிக்க காரணம் அவங்க மனரம்யம் தான். உள்ளதுல உண்மையா இருந்தாங்க, கிடைச்சதுல உண்மையா இருந்தாங்க, பரிசுத்தமா இருந்தாங்க, ஜெபிச்சாங்க, முற்று முடிய கர்த்தரையே விசுவாசிச்சாங்க. இதான் மனரம்யம். நடத்துவாருங்க. நான் உங்களுக்கு இருதயத்தின் ஆழத்துல இருந்து சொல்றேன். என்ன மாதிரி சூழ்நிலை நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரியாது. நானும் அந்த மாதிரி பாதையில தான் கடந்து வந்திருக்கிறேன், கடந்து போறேன். ஆனாலும் கூட முன்பு அசைத்த அந்த காரியம் இப்பெல்லாம் அசைக்கிறதே இல்லை. முன்பு வருந்தின காரியம் இப்பெல்லாம் பெருசா வருந்தினதே கிடையாது. அருமையா நடத்துறாரு, ஆச்சரியமா நடத்துறாரு, ஒவ்வொன்றும் தனித்தனியா நடத்துறாரு. அந்தந்த நேரத்துக்கு ஒரு காகத்தை எப்படி எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தாரு அப்படி கர்த்தர் நடத்துறாரு. எதையும் வச்சுக்கிட்டு செய்யல. நான் எந்த ஸ்தாபனத்திலையும் கிடையாது. அண்ணனுக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும். நான் எந்த ஸ்தாபனம் இண்டிபெண்டா இண்டிவிஜுவலா இந்த ஊழியத்தை நான் செய்யறேன். இவ்வளவு கொடுத்து ஒவ்வொரு நாளும் உதவி செய்யற நபர்கள்லாம் எனக்கு யாரும் கிடையாது. எப்படி நான் குடும்பம் நடத்துறேன், எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமா நடத்துறாரு. ஆனா ஆசை விருப்பம்லாம் நிறைய இருக்கு. கர்த்தர் சொல்லியிருக்காரு, நான் நிறைவேற்றுவேன். அதை நம்பிதான் ஓடுறோம். அதனால நீங்களும் அவரை நம்பி இருங்க. இப்ப இருக்கிறதெல்லாம் நிரந்தரமானது இல்ல. கர்த்தர் நிச்சயம் நீங்க விரும்புகிறதை காட்டிலும் மேலான வாழ்க்கையை உங்களுக்கு தருவார். நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவு உங்களுக்கு கட்டாயம் வரும். அல்லேலூயா. அதனால மன ரம்ய மாத்திரம் விட்டுறாதீங்க. ரொம்ப முக்கியமா யாரோடையும் நீங்க கம்பேர் பண்ணி வாழாதீங்க. கம்பேர் பண்ற அளவுக்கு நம்மளோட பெரிய ஆள் யாரும் கிடையாது. ரட்சிக்கப்பட்டவனோட பெரிய ஆள் யாருங்க இந்த பூமியில? ரட்சிக்கப்பட்டவனோட இந்த பூமியில யாரு பெரிய ஆளு? பைபிள் அப்படித்தானே கத்து கொடுத்துருக்கு. ராஜா நமக்குள்ள இருக்கிறார், ஒரு ராஜ்யம் இருக்கு, அதனால எல்லாம் நிறைவேறும். காலதாமதம் ஆனாலும் அது எல்லாமே நம்மளோட பிரயோஜனத்துக்கு தான். காத்திருங்க, பொறுத்திருங்க. மன ரம்யம் என்கிற எல்லை உடையாதபடி ஜாக்கிரதையா இருங்க, பொறுமையா இருங்க. உங்களை நீங்களே அடக்கி அடக்கி பழகுங்க. ஏன்னா தாவீது தனக்குத்தானே பேசணும் அப்படின்னா மென்டல் நினைச்சிடாதீங்க. என் ஆத்துமாவே ஏன் கலங்குற, ஏன் எனக்குள்ள திகைக்கிற. சங்கீதம்லாம் பண்ணா ரசிச்சு படிங்க. அவனோட தாவீதோட வாழ்க்கையில நம்மளால பேசலாமே தவிர புரிஞ்சுக்கவே முடியாது. 700 மைலுக்கு அப்பால துரத்தப்பட்டுட்டான். எங்கேதி வனாந்திரத்துல இருக்கிறான், மறைஞ்சிட்டு இருக்கிறான், ஸ்டில் ராஜா. அவன் எதை நினைச்ச அழுதான்? தன்னுடைய சிங்காசனத்தையும் ஜனத்தையும் கஜானாவையும் வல்லமை உள்ள தன்னுடைய பராக்கிரமசாலி நினைச்ச அழுவல. உங்க சன்னிதானத்துல நான் இல்லாம போயிட்டேனே இந்த நேரம். அவருடைய இருதயம் எல்லாம் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கிட்டே தான் இருந்துச்சு.
ஐயோ நான் பெரிய இடத்துல இருக்கேன், உடன்படிக்கை பெட்டி திரைச்சீலை மறைவில் இருக்குதே, அதை கொண்டு வரணும். காரணம் அந்த இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அதனால தம்பி தங்கச்சி மனரம்யமா இருங்க. கர்த்தர் ஒரு நாளும் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டாரு. அவர் யாருக்கும் கடனாளியும் கிடையாது. அல்லேலூயா. நாம் எதை செலுத்தினமோ நம்முடைய அன்பின் பிரயாசத்திற்கு அதிகமாகவே நிச்சயம் கர்த்தர் பலன் தருவார். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அப்ப 5வது பாடத்தை நாம நிறைவு செய்கிறோம். என்ன அப்படின்னா, ராஜ்யம் என்று உண்டானால் ராஜ்யத்திற்கு எல்லைகள் இருக்கு. 4 எல்லைகளை நாம படிச்சோம். அல்லேலூயா. இந்த 4 விஷயங்கள்ல நல்லா பழகுங்க, படிங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி ரொம்ப இக்கட்டான இடத்துல வைக்கும் பொழுது கொந்தளிக்காதீங்க. ஓகேங்களா? அந்த இக்கட்டான இடத்துல இருக்கும்போது சோர்ந்து போகாதீங்க. என்ன கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க.